சரி திரு சாமிநாதன், அதாவது திமுக கூட்டணிக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மெகா கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாவதற்கு விஜயனுடைய வருகை இன்றியமையாதது அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி நினைக்குதா? நிச்சயமா நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 கூட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து சென்று விட்டார். மதுராந்தகம் 1, மதுரை 2, திருச்சி 3. இந்த 3 கூட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து சென்ற பின்பும் கூட அங்க ஒரு தொகுதியில இந்த தொகுதியில் இவர்கள் போட்டி என்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையே தொடங்காமல் இருக்கிறது. விஜய் போன்ற ஒரு சக்தி வருவாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஒன்று. அது மாதிரியான காத்திருப்பு. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் போன்ற படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது, சிபிஐ விசாரணை வளையத்துல விஜய் அவர்கள் இருக்கிறது. இதையெல்லாம் மையப்படுத்தி, நான் அழுத்தம் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தல, இதையெல்லாம் மையப்படுத்தி விஜய் ஒருவேளை நம்ம பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று காத்திருக்கிறாங்க. ஆனா விஜயை பொறுத்தவரை 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களே நேர்காணல் பண்ணிட்டார். நீங்க அதிமுக பாஜக கூட்டணியில யார் கை ஓங்கி இருக்கு அப்படிங்கக்கூடிய கேள்வியே இருக்கு. இங்க அமமுக நம்ம பொன்னுன் சார் பேசுகிற பொழுது கூட குறிப்பிட்டார். அமமுக நேரடியாக பாஜகவினுடைய அந்த கூட்டணிக்குள் வந்தாங்க, என்டிஏ வழியா வந்தாங்க, ஏற்கனவே அவர்கள் இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். ஆனா அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானமே கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளை பற்றியும் நாங்கள் தான் முடிவெடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க அதிமுகவுடைய பொதுக்குழுல. பட் அதையெல்லாம் மீறியுமே அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடமும் கூட பாஜகவால் வர முடியுமா அப்படிங்கக்கூடிய, பாஜக அழைத்து விட்டு வந்து விடுவார்களா அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இயல்பாகவே இருக்கலாம். அதே நேரத்துல அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கான்னா அப்படி நிச்சயமாக இல்லை. நீங்க அதுக்கு ஒரே ஒரு சின்ன புள்ளிவரம் சொல்ல விரும்புறேன். கிட்டத்தட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள், 2024 பாராளுமன்ற தேர்தல் அதிமுக டிடிவி தினகரன் தெளிவா சொன்னாரு. அதாவது நாங்க பிஜேபி மூலமா வந்தோம், ஆனால் அவருடைய ஒப்புதல் பெற்றுதான் வந்தோம். யாரு? நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒப்புதல் பெற்றுதான் வந்தோம் சொன்னார். ஓகே ஓகே திரு சாமிநாதன் தொடர்ந்து பேசுங்க. அதான் சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணி அதே நேரத்துல ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு நான் பார்க்கல. ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் படி நம்ம அலசி பார்த்தோம்னா சற்றேறக்குரிய அதிமுக பாஜக சேர்ந்து இருந்தா 84 சட்டமன்ற தொகுதிகள்ல அவங்க முன்னிலை வர்றாங்க. அதனாலதான் திமுகவும் தன்னோட கூட்டணியை பலப்படுத்துறது. இன்னொரு பக்கத்துல பார்த்தா கூட்டணி கட்சிகளுக்கு எண்ணிக்கையை குறைத்து உதயசூரியனை அதிகமா போட்டியிட வேண்டிய தேவை ஏற்படுது. இதெல்லாம் அதற்கு பின்னால் நிகழக்கூடியதான். பட் அதிமுக அந்த டேட்டா படி பார்த்தா கூட அப்போ இந்த 2 கூட்டணிகள்லயும் இருந்த தேமுதிக இப்போ இல்ல, பாமக முழுமையாக இல்ல, டிடி தினகரன் ஓபிஎஸ் கூட இல்லாம ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிருக்க சூழல் இருக்கு. இப்ப இதெல்லாம் அந்த எண்ணிக்கையில தாக்கத்தை ஏற்படுத்தாதா? நிச்சயமா ஏற்படுத்தும். அதனாலதான் அவர்கள் விஜய் வருகை முக்கியம் நினைக்கிறாங்க. நீங்க பாமக 2 பிளவுகளாக இருக்கிறது. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. இங்க அன்றைய காலகட்டத்தில் 2021 தேர்தலோ 24 தேர்தலையோ இவர்களோடு இருந்திருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது நேரடியாக திமுக பக்கம் நகர்ந்து விட்டார். அதுதான் நீங்க அமித்ஷா அவர்கள் நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டுல பேசுகிற பொழுதுல இருந்து தொடர்ந்து ஒரு டேட்டா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் எங்க அதிமுக எடுத்த ஓட்டு இவ்வளவு, பாஜக கூட்டணி எடுத்த ஓட்டு இவ்வளவு, ரெண்டையும் கூட்டினாலே நமக்கு இத்தனை சதவீதம் வருதுன்னு ஒரு சதவீதத்தை சொல்கிறார். ஆனா அந்த சதவீதத்துக்குள்ள பல பிழைகள் இருக்கு. இன்னொன்னு, நீங்க விஜய் புதிய சக்தியா வந்திருக்கிறார். விஜய் அரசுக்கு எதிரான ஓட்டுகளையும் எடுப்பார், திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற ஓட்டுகளையும் அவர் எடுப்பார். அது என்ன வகையான கணக்கீடை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலயும் சில சந்தேகங்கள் இருக்கு. அதனாலதான் அதிமுக பாஜக கூட்டணி விஜய் வருகை வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு அதிமுக இருக்கா பாஜகவுக்கு இருக்கான்னா பாஜகவுக்கு தான் அதிகமாக இருக்கு. அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னா இருக்கிறது, வந்தால் வரட்டும் இருக்கு. பட் பாஜக தான் அதுல அதிகமான ஆஃபர்களை கொடுக்குறாங்க. அதிமுக அவ்வளவு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இல்ல, செல்லூராஜு தலையில் வைத்து கொண்டாடுவோம்னு சொல்றாரு. அப்போ வந்தா வரட்டும் அப்படின்ற நிலைப்பாட்டுல இருந்தா அப்படியான கருத்தை ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்வாரா? இல்ல, அவர் வந்தால் வரவேற்பார். செல்லூர்ராஜ் அவர்களை பொறுத்தவரை எப்பொழுதே மனசுல பட்டதை டக்குன்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி விடுவார். அவர் அந்த அடிப்படையில் உதித்திருப்பார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் வந்தா அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. அது அதிமுக தலைமைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல. இங்க இதே போன்று திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கம். நீங்க சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வடிவம் சொல்றாங்க, எங்களுக்கு பொது எதிரி திமுக தான், திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கம். அதனால விஜய் வந்துடணும்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற வரிசையில தான் சசிகலா வந்தார்கள். திமுகவை வீழ்த்தணுங்கிற வரிசையில தான் ஒரு காலகட்டம் வரை டிடிவி தினகரன் வெளியில நின்றாரு. திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிதான் ஓபிஎஸ் ஒரு காலகட்டம் வரை எப்படியாவது உள்ள சேர்த்துக்கங்கன்னாரு. இவ்வளவு பேரையுமே சேர்த்துக் கொள்ளாமல் ஒரு அதிகாரம் என்கிற ஒரு தொழில அதிமுக தொடர்ந்து செயல்பட்டாங்க. அப்படி இருக்கிற பொழுது விஜயை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்வார்களா? அவருக்கு குறைவான சீட்டு, அவருக்கான ஒரு குறைந்தபட்ச பிரதிநிதித்துவம், இந்த பிடியில அதிமுக தெளிவாக இருப்பாங்க. பட் பாஜகவுக்கு அந்த இலக்கு இல்ல. அவங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்கு, அதை 8 ஆக்கினா போதும். அதிமுக அப்படி இல்ல, மீண்டும் அவர்கள் பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரணும்.
அதற்கான எண்ணிக்கையை உறுதி செய்யணும். விஜய் வாங்கன்னு கூப்பிட்டா அவருக்கு எத்தனை வர்றதுல சார்ந்த முடிவுலையுமே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வெவ்வேறு கருத்து இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிந்தவரை பேச்சு நடக்கல அப்படின்னு இபிஎஸ் சொல்றத அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? ஆமா, நிச்சயமா அதுதான் நான் குறிப்பிட்டேன் மேடம். எனக்கு தெரிந்தவரை பேச்சு நடக்கல என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன? அதான் சொன்னேன், அதிமுகவுடைய பொதுக்குழுவுடைய தீர்மானமே என்ன சொல்லுது? கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை, கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் தான் முடிவெடுப்போம். அவர் வரவே வேண்டாம் முடிவெடுத்து விட்டார்கள் அல்லது வரணும்னு முடிவெடுத்துட்டார்கள்னா அது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லலாமே. அவர் தானே அந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர். இன்னொன்று, விஜயை எப்படி பாஜக அழைத்து வருவார்கள் என்கிற ஒரு விஷயத்துல இவர்களுக்கே நெருக்கடி இருக்கலாம். அரசியல் புரசலாக வரக்கூடிய தகவல்கள் அவருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, அதாவது பாஜகவுக்கு பெரிய லாபம் இருக்கு மேடம். விஜய் அழைத்து வந்தால் அவர்களுக்கு தான் லாபம். நீங்க ஒரு விஜய்க்கு ஒரு பக்கம் அழைத்து வந்துட்டாங்கன்னா அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து விட முடியும். நீங்க திமுகவுக்கு அங்க நெருக்கடி இருக்கு, அதனாலதான் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை சுருக்குறாங்க. நீங்க மாநிலத்துல நாங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போன்னு திமுக அதிமுக ரெண்டுமே சொல்றாங்க. இரண்டு கட்சிகளுக்குமே இன்னைக்கு சவாலாக மாறி இருப்பது, திமுகவுக்கு சவால் அதிமுக இல்ல, அதனோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள். அதே போன்று அதிமுகவுக்கு சவால் திமுக இல்ல, அதனோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கறதான் இருக்கு. நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்றேன் மேடம். கிட்டத்தட்ட கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5000 ஓட்டுக்கு கீழே வெற்றி தோல்வி நிர்ணயிச்ச தொகுதிகள் மட்டும் 39, 5000 ஓட்டுக்கு கீழே திமுக ஜெயிச்ச தொகுதிகள் மட்டும் 23, 5000 ஓட்டுக்கு கீழே அதிமுக ஜெயிச்ச தொகுதிகள் மட்டும் 16. இவ்வளவுக்கும் அந்த காலகட்டத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக நின்று 21 தொகுதிகளில் வெற்றியை பதித்தார். சோ அப்ப இதுதான் திமுக ரெண்டுமே தாங்கள் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடணும்னு விரும்புறாங்க. அந்த சூழல்ல தான் அதிமுக விஜய் வந்தா லாபம், பட் அவருக்காக ஒரு பெரிய விலை கொடுத்து விட முடியாதுங்கிறதுலயும் களமாடுறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே, திரு ஜீவசகாப்தன், விஜய் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றாலும் கூட தங்களுடைய வெற்றியை பாதிப்படைந்திடக் கூடாது என்பதற்காகத்தான் தேமுதிக உள்ளிட்ட புதிய கட்சிகளை உள்ள இழுக்கிறதுக்கு திமுகவுடைய வியூகம் இருந்திருக்கா? விஜய்னு மட்டும் அவங்க பார்க்கல. அவங்களுக்கு இந்த முறை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிற இலக்கை வச்சுருக்கிறாங்க. 200 210ங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எந்த கட்சியும் விட வேணாம் அப்படிங்கிற, ஏன்னா ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எந்த கட்சியும் நம்ம இதுக்கு விட வேணாம். நாங்கள் பாஜக வெர்சஸ் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற ஒரு கான்செப்ட். இது தமிழ்நாடு ஜெயிக்கணும், இதில் டெல்லியுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாடு ஜெயிக்கணும், இதில் யாரையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்காக இருக்குது. அதனால தான் அவங்க புதிய ஹவுஸ்ஃபுல்னு அவர் எப்பயோ சொல்லிட்டார். எனக்கு தெரிஞ்சு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க, எங்கள் இதில் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுங்க, இருக்கிற கட்சிகளுக்கு கொடுத்தாலே எங்களுக்கு போதுங்கிற நிலைக்கு வந்துருச்சு. அதற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க நம்ம 200 210 சீட்டு இதில் எந்த விதத்துலையும் நமக்கு தொய்வு வந்துடக்கூடாதுங்கிற அந்த முடிவில் தான் அவங்க எடுக்கிறதா பார்க்குறேன். அப்புறம் இந்த கட்சிகள், இந்த கூட்டணி கட்சிகள் பிரச்சனை கூட கொடுக்கறது குறைய கொடுக்கறது தமிழ்நாடு அரசியல் தேர்தல் வரலாற்றில் இது கொஞ்சம் இந்த கான்செப்டுங்கிறது புதுசு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இடதுசாரிகளோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ பாமகவோ எந்த கூட்டணியிலையும் இத்தனை முறை தொடர்ந்து இருந்ததில்லை. 2016 2019 2021 2024 இதற்கிடையில் நடந்த அனைத்து இடைத்தேர்தல்கள், ஆர்கே நகர் இதில் இருந்து இடைத்தேர்தல் தொடர்ச்சியாக இத்தனை கட்சிகளும் ஒரே கூட்டணியில் அப்படியே அங்கம் வகிக்கிறாங்க.